ஹலோ எவ்ரிவான், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக். மீ அனீஷா. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு பர்ஃபெக்டான பிரெட் சாண்ட்விச் எப்படி வீட்டிலே பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அண்ட் இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சாண்ட்விச் ரெடி பண்ணுறதுக்காக கேரட், கேப்சிகம், கேபேஜ், டொமேட்டோ அண்ட் ஆனியன் எடுத்திருக்கேன். ஸோ இதை ரொம்பவே சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இதில் காமிச்சிருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதெல்லாமே ஒரு பெரிய மிக்சிங் பவுலில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம். இதுவுமே உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. அடுத்ததாக ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு ஹேண்ட் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹேண்ட் யூஸ் பண்ணால் மட்டும்தான் இது நல்லாவே மிக்ஸ் ஆகும். இப்போது சாண்ட்விச் மேக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதை ஆன் பண்ணி வச்சுக்கலாம். இது ஹீட்டாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போவே தேவையான அளவு ப்ரெட் எடுத்து அதில் உங்களுக்கு தேவையான அளவு கெச்சப் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி கெச்சப் பிடிக்கும். ஸோ உங்களுக்கு தேவையான அளவு கெச்சப் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஒரு ஸ்பாக்சுலா யூஸ் பண்ணி இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் ஸ்பூன் யூஸ் பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள் எடுத்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக அதோட அளவு ஃபில் பண்ணிக்கோங்க. நாலு ப்ரெட்டில் நம்ம கெச்சப் போட்டிருக்கோம். பட் 2 ப்ரெட்டில் இந்த வெஜிடபிள் ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் இதுக்கப்புறமா இது கூடவே நான் சீஸ் ஆட் பண்ணுறேன். இதுக்கப்புறமா நம்ம கெச்சப் போட்டிருக்க இந்த ப்ரெட் எடுத்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் ப்ரெஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. இதை எடுத்து சாண்ட்விச் மேக்கரில் வச்சுக்கலாம். அப்புறமா இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ க்ளோஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணி தான் க்ளோஸ் பண்ணணும். இப்போது ரெட் லைட் எரிஞ்சிருச்சு. இது ரெடி ஆனதும் க்ரீன் லைட் எரிய ஆரம்பிக்கும். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. அண்ட் இதை இப்போ கட் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். ஸோ
இப்போ இதில் கட் பண்ணதில் பார்த்தா தெரியும் இந்த ஸ்டஃபிங்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அண்ட் இது டேஸ்ட் வைஸ்மே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் இதே மாதிரி வேறு ஒரு மெத்தடில் சாண்ட்விச் பண்ணுறது எப்படின்னு சொல்லி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். It's me Anisha, and for more videos subscribe. Bye.